அமெரிக்கர்கள் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு திமிர் இருக்குது. நான் ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்குறேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறான்னு டெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. என்னென்னா, இப்போ இந்த கரப்பான் பூச்சிகள் போராட்டம் இதெல்லாம், இந்த கரப்பான் பூச்சிகள் எங்கே கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோக்கள் மூலமாகத்தான். அதில் தான் ஒன்று சேர்ந்தாங்க எல்லாரும். ஸோ நம்மளும் கூட இன்ஸ்டாகிராமில் இளைஞர்களோடு ஒரு கனெக்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த போராட்டத்தை ஒரு கன்வின்ஸ் பண்ணுறது மாதிரி, அந்த இளைஞர்களுக்கு கொஞ்சம் புரியும்படி விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக அந்த உக்கிரமாக இருந்த அந்த போராட்டம் உக்கிரமாக இருந்த காலகட்டத்திலிருந்தே இப்பொழுது தினமும் ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் பிரதமர் நரேந்திர மோடி போட்டுட்ருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி, ரொம்ப பக்கத்திலேயே ஒரு வீடியோ எடுத்து செல்ஃபி வீடியோவில் எடுத்து அது போடுறது, அவரே அதை அப்லோட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டது அது ஆரம்பத்திலேயே 30 லட்சம் அப்படிங்கிற உடனே 1 மணி நேரத்துலலாம் ரீச் ஆகி இப்போ அந்த சோஷியல் மீடியாவே அதகலப்பட்டது அப்படிம்பாங்களா, அது மாதிரி பண்ணிடுச்சு. இது பெரிய லெவலில் போகிற போக பார்த்தா இவர் யூத்தை விட, இவங்க செலிபிரிட்டின்னு சொன்னக்கூடிய ஆட்களை விட இவர் பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவார்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. திடீர்னு பார்த்தா இவர் போட்ட வீடியோ வந்து ஃபேஸ்புக்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஐயோ ஏதோ ஒன்று சர்வரில் தப்பு நடந்துருச்சு, அதில் தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி திரும்ப அதை கொண்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனால் இதை கண்டித்திருக்கிறது ஒன்று. இப்போ இந்த கண்டிக்கும் பொழுதே நிதின் கட்கரியும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறது, அந்த E20 அப்படிங்கிற பேரில் மீண்டும் ஒரு அக்கௌண்ட்டு எப்படி கரப்பான் பூச்சிக்கு சிஜேபிக்கு ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி இதை என்கரேஜ் பண்ணது சோஷியல் மீடியா, குறிப்பாக மெட்டா போன்றவைன்னு அவரும் ஒரு புகாராக சொல்லியிருக்காரு. இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், மெட்டா, எக்ஸு இவங்களுக்கெல்லாம் வானத்திலேருந்து வந்தா மாதிரியோ தங்க குழாயிலேருந்து பிறந்தா மாதிரியோ இந்த புழுதிவாரி மகன்களுக்கு ஒரு சிந்தனை இருக்குது. இதை வந்து நீண்ட நாள் முன்னாடியே இதை நசுக்கி இருக்கணும். எப்படி மூட்டைப்பூச்சியை நசுக்கிறோம் பார்த்தீங்களா, காலால் வச்சு நசுக்கிறோம்ல, கட்டெரும்பு கடிச்சதுன்னா ஒரு அடி அடிக்கிறோம், கொசு கடிச்சு அடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த பயலோட இந்த பெரிய மோட்டா கொசு கடிச்சுன்னா அடிக்கும்போது ரத்தம் கை முழுக்க இதாக இருக்குமா, அந்த மாதிரி இவனில் வந்து கதற 7-8 வருஷம் முன்னாடியே அவனை அடிச்சிருக்கணும். இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மோடி என்ன பெரிய இவரா? அமித்ஷாவின் ராஜதந்திரம் என்ன ஆயிற்று? வாஜ்பாய் தொப்பி போடலையா அப்படின்னு இப்போ வந்து யாருக்கோ முட்டு கொடுக்கறதுக்கு இப்போ எவ்வளோ தூரம் போகிறானுங்கன்னா, அமித்ஷா, மோடி, ராஜ்நாத் சிங், வாஜ்பாய், அத்வானி அப்படின்னு அந்த மாதிரி நான் பேசலை. நான் சொல்கிறது வந்து நாய் வந்து அதோட குட்டி எப்படி கவ்வும், அது கவிட்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் பத்திரமா பாதுகாப்பு வைக்கும். நான் அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வோட சொல்கிறேன். இவங்கள மாதிரி நான் விழுந்து பிராண்டி தொப்புளை சுற்றி ஊசி போட்டுக்கிற அளவுக்கு நான் அந்த மாதிரி சொல்லலை. எனக்கு மோடிக்கு ஏதாவது சமாதானத்திற்காக நோபல் பரிசு கொடுக்க போகிறாங்களா? அதுக்காக அதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறவர் அவர் கிடையாது. இல்லை மோடியை வந்து உலகத் தலைவராக இவங்க வந்து நேரு மாதிரி ஒரு ஆசிய ஜோதி, சமாதான புறா அப்படின்னு வாழும் காந்தி ஒரு பயிலும் சொல்ல போகிறதில்லை. அவர் இப்போ இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட ஒரு வன்மத்தோட ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு தான் இருக்க போகுது. வாஜ்பாய் இருந்த வரைக்கும் என்ன சொன்னானுங்க, ஒரு சாரர் வந்து ஒரு மைக்ரோ லெவலில் அவர் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னாங்க. சரி, செத்ததுனால அவர் காலமான உடனே எவனாவது அவருக்கு அஞ்சலி இது பண்ணி தீர்மானம் நிறைவேற்றினானா? OS ராஜசேகர் ரெட்டி செத்து போனதுக்கு தமிழ்நாட்டில் லீவ் விட்டாங்க. அவர் வேற மாநிலம், இப்போ கருணாநிதி தான் முதல்வர். இத்தனைக்கும் ஒருவேளை அவருக்கு பூர்வீகம் அதனால லீவ் விட்டாரா என்ன கன்றாவியோ தெரில. சினிமாவை ஒரு தொழிலாக அங்கீகரித்தவர் முதல்ல வாஜ்பாய் தான். பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து சினிமா தொழிலுக்கு உதவி செய்தவர். ஆனால் அந்த நன்றி கெட்ட சினிமா கும்பல் நாசரப்பர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது கூட ஒரு சின்ன நன்றி உணர்ச்சி கூட இல்லாத ஒரு துடைத்தெறியப்பட்ட மிருகங்கள் போன்று ஒரு இரங்கல் தீர்மானம் கூட நிறைவேற்றாத இந்த பயலுங்க நாளைக்கு மோடி பாராட்ட போகிறாங்க. அதனால் மோடியை பாராட்டுறவன் பாராட்டிட்டு இருக்க போகிறான், தூத்துறவன் ஏற்றுறவன் ஏற்றிக்கிட்டே இருக்க போகிறான். அதனால் இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீ என்ன சொல்லுவ? அட் த மேக்சிமம் நான் வந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக்
ஃபாசிஸ்ட். இப்போ மட்டும் என்ன சொல்ற, இங்கே ஒத்தி வந்து மோடியை தூக்கில் போடு அப்படிங்கிறா. இத்தனை நேரம் அவளை பிடிச்சி உள்ளார ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மோடியை வாய்க்கு வந்ததை இங்கே பேசுகிறவங்க, அதுவும் பல்வேறு இடங்களில் கழிசடத்தனமாக பேசுனதெல்லாம் கூட ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்து ப்ராம்ப்டிங்கில் காமிச்சு மேலே கொண்டு வருது. நாம் வந்து ஒரு கடுமையான பின்னூட்டம் கமெண்ட் போடுறோம்னு வச்சுங்களேன், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து 15 நாள் சஸ்பெண்டட், 90 days சஸ்பெண்டட், நீங்க பார்க்க மட்டும்தான் செய்யலாம். என்னதே ஃபேஸ்புக் பார்க்க ரைட்டு. அதை வந்து அப்படிலாம் வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். இந்த நாட்டையும் இந்த நாட்டோட பிரதமரையும் இந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் நீங்கள் ராமபிரான என்னவனா அவன் யார், ராமன் யார் அப்படின்னு ஆரம்பிச்சு, பரமசிவன் ஆரம்பிச்சு, நீங்கள் எல்லா கடவுள்களையும் வண்டையாக திட்டுவாங்க. நீங்கள் முகமது நபி யாரு, கன்னிமேரி யாரு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன் வச்சாலே இட் இஸ் எகெயின்ஸ்ட் அவர் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட். ஆனால் இந்து தெய்வங்கள்ங்கும் போது அந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் வேலை செய்யாது. அது நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு பின்னாடி பிளாஸ்திரி ஒட்டினா மாதிரி, இது வச்சு ஸ்னக்கி வச்சு கட்டினா மாதிரி, அப்படியே டைட்டாக க்ளோஸ் ஆகி கார்க்கு வச்சு நல்லா இந்த முன்னாடி பாட்டிலுக்கு கார்க்கு வச்சு அடிப்பான் பாரு, அந்த மாதிரி நம்மளுக்கு அவனுக்கு அடித்தா மாதிரி வாய் அதெல்லாம் பொத்திக்கிட்டு அவன் இருப்பான். இப்போ அதாவது நீங்கள் இந்த நாட்டோட நல்ல கொண்டாடப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் கேவலப்படுத்தும் போது அது வந்து கருத்து சுதந்திரம். ஆனால் நீங்கள் பதிலடியாக ஏன்டா இப்படி எழுதின, நான் உன்னை திரும்பி இப்படி கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம அந்த கேள்வியை முன் வச்சாலே யூ ஹவ் பீன் பிளாக்டு ஃபார் ஃபியூ டேஸ். இட் இஸ் எகெயின்ஸ்ட் அவர் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட். வி செட் அவர் வெரி ஹை ஸ்டாண்டர்ட். என்னடா ஹை ஸ்டாண்டர்ட் நொட்டுது உனக்கு? முகம் தெரியாதவனுடைய அக்கௌண்ட்லாம் வேற வச்சிருக்கேன். அதில் வந்து நீங்கள் எந்த விதமான அவன் ஃபோட்டோ இருக்காது, லாக் பண்ணிட்டோம் வந்து எல்லார்ட்டையும் சண்டை போடுவான், இப்படிலாம் இருக்கும். அது இன்ஸ்டாலேயா இருக்கட்டும், எக்ஸ்லேயா இருக்கட்டும். எக்ஸ்ன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. இந்த பயலு இந்த மாதிரி தான் இது பண்ண உடனே முன்னாடி இந்த ட்விட்டர் ரொம்ப அட்டூழியம் பண்ண உடனே தான் கடைசியில் அவனே அந்த ட்விட்டரை கொண்டு போய் இந்த பையன் இன்னும் எலன் மாஸ்க் கிட்ட விற்கிற லெவலுக்கு போய் இன்னைக்கு தெருவுக்கு வந்து அவன் அந்த மாதிரி இது பண்ணுறான். நீ வந்து உனக்கு ஒரு கம்யூனிட்டி ஆஃபீஸரை இங்கே இது பண்ண, நோடல் ஆஃபீஸரை இது பண்ணுனா, இல்லை அது எங்களுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. இந்த நாட்டை பற்றி என்ன வேணால் பேசலாம், காஷ்மீரை வந்து இல்லாமல் கூட ஃபோட்டோ இது பண்ணலாம், சீனா ஆக்குப்பை பண்ண மாதிரி நீங்கள் போடலாம், சீனாவை க்ளோரிஃபை பண்ணி எழுதலாம், பாரத நாட்டை கேவலப்படுத்தி எழுதலாம், இந்த நாட்டோட தலைவர்கள் எல்லாரையும் கொச்சையாக திட்டலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா இந்த பயலோல்லாம், இவங்கெல்லாம் இந்த குச்சியில் இருக்கக்கூடிய இந்த பயலோல்லாம் வெக்கமே இல்லாமல், அதுவும் பிரதமர் அக்கௌண்ட்டே இப்படி பண்ணும்போது, அதுவும் வந்து உங்களுக்கு உலகத்தில் மிகப்பெரிய சந்தை, சீனாவை விட இன்றைக்கி மக்கள் தொகையில் அதிகமாக வேற இருக்கும். ஆனால் இதெல்லாம் சீனாவில் இந்த பயலோலால் ஆப்ரேட்டே பண்ண முடியாது. இங்கே வந்து இருந்துக்கிட்டு பிரதமருடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவையே ஒருத்தன் எடுக்கிறான் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல விதமாக நம்மளுடைய அப்பா மாதிரி, நம்ம வீட்டோட மூத்த தலைவர் மாதிரி, குடும்பத்தின் தலைவர் மாதிரி நம்ம மோடிகிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுது என்னன்னா, இந்த சாக்கடைகளெல்லாம் நீங்கள் டீல் பண்ணாதீங்க, இவங்களுக்கெல்லாம் இரக்கமே காண்பிக்காதீங்க. தே ஷுட் பி ஷோன் தர் பிளேசஸ். சீனா மாதிரி இவங்களெல்லாம் வந்து நசுக்கி எடுக்கணும். என்கிட்ட ஒரு நாள் மட்டும் கொடுத்தாங்கன்னா எல்லா பயலையும் கொண்டு வந்து, நீ வந்து டெல்லியில் அந்த மெட்ராஸில் வந்து கூவம் ஆற்றுக்குள்ளே இறங்கி ஒரு நாள் முழுக்க நீ நெல், உனக்கு சோறு கிடையாதுரா அப்படின்னு இந்த பயலெல்லாம் நிறுத்தணும். ஒரு குரூரமான ஒரு இவங்களுக்கு வந்து டார்ச்சர். இவங்களுக்கு வந்து அந்த கூவம் நாத்தத்தில் இவனால் அந்த மீத்தேன் கேஸ் எல்லாம் இவனை அஃபெக்ட் பண்ணும். அந்த படித்துறையை விட்டு நீ ஏந்திரிக்கவே கூடாது. சைதாப்பேட்டையில் இருக்குது, சங்க காரியாலயம் போகிற வழியில் இருக்குது, பாரி படித்துறை, ஓரி படித்துறை அப்படின்லாம் நிறைய, அவங்க படகுத்துறை அப்படின்லாம் இருக்காங்க பாருங்க. அங்கே அந்த படியில் உட்காரு, இல்லைன்னா இறங்கி நெல் அந்த அப்படின்னா அவங்கள செக்யூரிட்டி போட்டு நீ திரும்பி விடக்கூடாது அப்படின்னா அவங்கள அப்படி ஒரு சித்திரவதை பண்ணும். இது வந்து ஒரு சாடிஸ்டிக்கல் ப்ளஸரா அப்படின்னு. எஸ், ஐ டிரைவ் சாடிஸ்டிக்கல் ப்ளஸர். ஐ எம் ப்ரவுட் டு பி எ சாடிஸ்ட். ஏன்னா இந்த நாட்டோட பண்பாடு கலாச்சாரம், இந்த நாட்டோட ஜனநாயகத்தையே யூ ஆர் டேக் இட் ஃபார் கிராண்டட்னும் போது நீ யாரா? நீ யாரு? நீ பிழைக்க வந்த உனக்கு ரூபா கிடைச்சா நீ அதுக்காக என்ன வேணா விற்கக்கூடிய நபர். நீ இந்த நாட்டோட பிரதமரோட வீடியோ எடுப்பேன்,
கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுங்கிற பேரில் நீ வந்து இந்த கடவுள்களை பழிக்கிறதுக்கு விடுவேன் அப்படிங்கும்போது இந்த அரசாங்கமும் உண்மையிலேயே ரொம்பலாம் லீனியண்ட்டாக இருக்கவே கூடாது. யாருக்கிட்ட இருக்கோங்கிறது இருக்குது. தன்னை கொல்ல வந்த தாய் பசுவையும் கொல்லலாம்ங்கிறத நம்ம தர்மம். அதனால் இவனுங்கள்லாம் எறும்பு மாதிரி கொசு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டியவர்கள்.